வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த கிளாஸில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸில் கேட்குற ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது மீசிமா மீபோவா, இங்கிலீஷில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நான் அப்ரிவேஷனில் கொடுத்துருக்கேன். எல்சிஎம் அப்படின்றது லீஸ்ட் காமன் மல்டிபிள், சரியா? அதே போல் மீசிமா, அதை தமிழில் மீசிமான்னு சொல்லுவாங்க. அதை மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே போல் இங்கிலீஷில் ஹெச்சிஎஃப்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதை தமிழில் என்னன்னு சார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த ஹெச்சிஎஃப்க்கு இன்னொரு பேர் இருக்குப்பா, அதுதான் ஜிசிடி. சரியா? அந்த ஜிசிடியை கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் நான் தமிழில் மீ போ கா அப்படின்னு சொல்லலாம். அதாவது மீப்பெரு பொது காரணி அப்படின்னு. ஓகேங்களா? ஜஸ்ட்டு அப்ரிவேஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கான பேசிக் சம் பார்ப்போம். ஸோ பேசிக் சம் பார்த்த பிறகு நம்ம ஒரு டைப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இதில் பேசிக் சம் என்ன சார்? நான் எக்ஸாம்பிளுக்கு 12, 18 இந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 12க்கும் 18க்கும் எல்சிஎம் என்னன்னு கேட்குறேன். அதாவது மீசிமா என்னன்னு பார்க்குறேன். சரியா? மீசிமா அப்படின்னா நம்ம என்னன்னு சொன்னோம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது மீச்சிறு பொது மடங்கு. ஸோ ஃபஸ்ட்டு மடங்குனா என்ன சார்? மடங்குனா என்ன? மடங்குன்றது என்ன நம்பர் கேட்குறாங்களோ அந்த வாய்ப்பாடை அப்படியே எழுதணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 மடங்குகள் அப்படின்னு கேட்டால் 5 வாய்ப்பாடை அப்படியே எழுதணும். 12 மடங்குகள் அப்படின்னு கேட்டால் 12 வாய்ப்பாடை அப்படியே எழுதணும். இதுதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 12. சரியா? ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 நான் எழுதிக்கிறேன். ஒன்றும் இல்லைப்பா, 12 வாய்ப்பாடு எழுதியிருக்கேன், வேறு எதுவும் புதுசாலாம் செய்யலை. சரியா? அதே போல் 18 மடங்குகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 வாய்ப்பாடு அப்படியே எழுதிப்பேன். ஸோ 18, 36, 54, 72, 90, 108. ஸோ இந்த மாதிரி போகும். சரியா? இப்போது அந்த எல்சிஎம்க்கு நம்ம என்ன எழுதணும்? மடங்குகளாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? மடங்குகள், மல்டிபிள்ஸாக இருக்கணும். ஸோ மல்டிபிள்ஸ் எழுதிட்டேன்னா அதுக்கப்புறம் அதில் பொதுவாக இருக்கணும். ஸோ மடங்குகளில் பொதுவாக இருக்கணும், அதில் சின்னதாக இருக்கணும். இதுதான் மீசிமா. சரியா? ஸோ இதில் பாருங்கள் எதெல்லாம் பொதுவாக இருக்குது. எனக்கு 72 பொதுவாக இருக்கா? சரியா? அதே போல் வேறு என்ன பொதுவாக இருக்குது? 36 பொதுவாக இருக்குது. சரியா? ஸோ அதாவது மீசிமானா மடங்குகளில் பொதுவாக இருக்கிறதுல எது சின்னதாக இருக்கோ அதுதான் மீசிமா. இதில் 36, 72ன்னு 2 நம்பர் சின்னதாக இருக்குப்பா. சரியா? 2 நம்பர் பொதுவாக இருக்குது, அதில் எதுப்பா சின்னது? 36 தான் சின்னதா? அதுதான் மீசிமா. ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுங்க. இங்கே நான் எழுதுந்து வரைக்கும் எனக்கு பொதுவாக இருக்கிறது 36, 72. அதில் எது சின்னதோ அதுதான் மீசிமா. ஸோ 12க்கும் 18க்கும் மீசிமா என்ன அப்படின்னு கேட்டால் 36. ஆக்சுவலாக இது 6வது புக்கில் இருக்கிற மெத்தட். இதுதான் மீசிமாக்கான மெத்தடும் கூட. ஆனால் இந்த மெத்தடில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம டிஎன்பிஎஸ்சியோ இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பியோ இல்லை வேறு எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் எதுனாலும் அவங்க இவ்வளோ சின்னதாலாம் நம்பர் தரப்போகிறது இல்லை. சரியா? இது அந்த 6வது 7வது பசங்களுக்கு கான்செப்ட் புரியணும் அப்படின்றதுக்காக கொடுத்த நம்பர். ஸோ நமக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக 6 நம்பர் 7 நம்பர் இந்த மாதிரிலாம் தருவாங்க. ஸோ அப்படி தராங்கன்னு வைங்களேன், அங்கே போயிட்டு எனக்கு 12 வாய்ப்பாடே நான் யோசிச்சு தான் எழுதுவேன். 18 வாய்ப்பாடு சுத்தம் நான் யோசிச்சு தான் எழுதுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு 148க்கும் 560க்கும் மீசிமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்களேன், 148 வாய்ப்பாடும் தெரியாது, 560 வாய்ப்பாடும் தெரியாது. சரியா? ஸோ இந்த மெத்தடில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, எனக்கு பெரிய நம்பரில் இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன செய்ய ஆரம்பித்தோம்? 12, 18ன்னு 2 நம்பர் எடுத்துக்கிட்டு தானா வகுத்தலில் போட ஆரம்பித்தோம். கரெக்டாக? அந்த தானா வகுத்தல் அந்த முறைக்கு என்னப்பா பேர்?
பகா காரணி படுத்துதல். ஸோ இந்த மெத்தடுக்கு என்ன பேருனா பகா காரணி படுத்துதல். சரியா? ஸோ இங்கிலீஷில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், நான் பகா எண்களை வச்சு இந்த சம் போட போகிறேன். அதாவது 2 டேபிளில் டிவைட் பண்ணுறேன். சரியா? ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆச்சுனாலும் டிவைட் பண்ணுங்க. மீசிமாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாலில் போங்க. 2ஆம் வாய்ப்பாலில் ஒரு நம்பர் கூட வராது சார் அப்படின்னா அதுக்கப்புறம் 3க்கு போகலாம். 3லேயும் எந்த நம்பரும் வராது சார் அப்படின்னா 4க்கு போகக்கூடாது, 5க்கு போகணும். ஏன்னா அந்த 4ன்றது நான் 2 முறை 2ஆம் வாய்ப்பாலில் டிவைட் பண்ணலாம். சரியா? 4ஆல் ஒரு நம்பர் டிவைட் பண்ணக்கூடாதுப்பா. அதுக்கு பெஸ்ட்டு 2 முறை 2ஆல் டிவைட் பண்ணலாம். சரியா? ஏன்னா இந்த மெத்தடுக்கு பேரே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், பகா காரணி படுத்துதல். ஸோ சைடில் எழுதுகிற நம்பர் எல்லாமே பகா எண்ணாக இருக்கணும், ப்ரைம் நம்பராக இருக்கணும். சரியா? ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 6 முறை 12, 2ஆம் வாய்ப்பாலில் 18 அப்படின்ற போது 9 முறை வரும். இப்போ தான் சொன்னேன், ஒரு நம்பர் 2ஆம் வாய்ப்பாலில் வந்தாலும் தாராளமாக என்ன செய்யுங்க, 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2ஆல் 6 டிவைட் பண்ணால் 3 முறை வரும். 2ஆம் வாய்ப்பாலில் 9 வராதுல்ல. ஸோ வராத நம்பரை அப்படியே வச்சுங்க. இப்போ சொல்லுங்கள், 2 நம்பருமே 2ஆம் வாய்ப்பாலில் வராதா? ஸோ 2 நம்பருமே 2ஆல் டிவைட் ஆகாது அப்படின்றனால நான் 3ஆம் வாய்ப்பாடுக்கு போகிறேன். ஸோ 1 3 3, 3ஆம் வாய்ப்பாலில் 9ன்றது 3 முறை வருமா? சரியா? அகைன் 3ஆல் டிவைட் பண்ணால் இந்த 1 அப்படியே தான் இருக்கும். இந்த 3, அதாவது 3ஆம் வாய்ப்பாலில் 3ன்றது ஒரு முறை வரும். சரியா? இந்த மாதிரி மேலே எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை முறையும் கீழே 1 வருதான்னு பாருங்கள். மேலே 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா, அந்த 2 நம்பருக்குமே கீழே 1 வர வரைக்கும் சம் சால்வ் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அது மீசிமா, அப்படி இருந்தால் தான் அது எல்சிஎம். சரியா? ஸோ இப்படி இருந்த பிறகு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க. 2 2 4, 4 3 12, 12 3 36. ஸோ எனக்கு மீசிமா 36ன்னு வருது. இந்த 36 தான் இங்கே எனக்கு கிடைச்ச 36. சரியா? ஸோ இப்போ இந்த மெத்தடில் இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மெத்தடை நான் பெரிய நம்பர் கொடுத்தாலும் போட முடியும். ஆனால் இந்த மெத்தடில் பெரிய நம்பர் கொடுத்தாலும் போட முடியும், எனக்கு அந்த பெரிய நம்பர் என்னன்னே கண்டுபிடிக்க தெரியாது. அதுதாங்க பிரச்சனை. சரியா? ஸோ அப்போது என்ன செய்யலாம், நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் வருங்காலங்களில் எல்லா சம்மையும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் ஒரு சில ஷார்ட்கட்ஸும் இருக்குது. அதெல்லாம் அந்தந்த சம் வரும்போது நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மீபோவா, HCF இல்லைனா GCD. சரியா? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், எதை வேணால் எடுத்துங்க. இப்போ இந்த GCDனா என்ன, நான் சேம் அதே 2 நம்பர் எடுத்துக்கிறேன். சரியா? இதுக்கு என்ன அப்ரிவேஷன் கொடுத்தோம், மீ பெரு பொது வகுத்தி. கரெக்டான? HCFனா என்ன சொன்னோம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதில் ஃபேக்டர்னா என்னப்பா, அதாவது வகுத்தினா என்ன, நம்ம அங்கே மல்டிபிள்னு ஒன்று பார்த்தோமாமா, மடங்குன்னு ஒன்று பார்த்தோம் எல்சிஎம்மில். சரியா? HCFை பொறுத்த வரைக்கும் வகுத்தி ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று வருது. அப்படின்னா என்ன சார், ஒன்றும் இல்லைங்க, 12 எந்தெந்த வாய்ப்பாலில் வரும், 1ஆம் வாய்ப்பாலில் வரும், 2ஆம் வாய்ப்பாலில் வரும், 3ல் வரும், 4ஆம் வாய்ப்பாலில் வரும், 6ஆம் வாய்ப்பாலில் வரும், 12ஆம் வாய்ப்பாலில் வருமா? ஸோ இது எல்லாம் தான் 12ஓட காரணிகள், இல்லைனா 12ஓட வகுத்திகள். இங்கிலீஷில் டிவைசர்னு சொல்லலாம், இல்லைனா ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 12ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டால் 1 2 3 4 6 12. ஓகேவா? அதே போல் 18ஓட காரணிகள் என்னென்ன, இல்லை 18ஓட வகுத்திகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா 1ஆம் வாய்ப்பாலில் வரும், 2ஆம் வாய்ப்பாலில் வரும், 3ஆம் வாய்ப்பாலில் வருமா 18, 4ஆம் வாய்ப்பாலில் 18 வராது, 5லேயும் வராது. ஆனால் 6ஆம் வாய்ப்பாலில் வருமா, 6 3 18 இல்லை. நெக்ஸ்ட்டு 9ஆம் வாய்ப்பாலில் 18 வரும், 9 2 18ன்னு. அதை விட்டால் 18ஆம் வாய்ப்பாலில் வரும், ஓர் 18 18ன்னு. ஸோ இது எல்லாமே 18ஓட காரணிகள், இல்லைனா 18ஓட வகுத்திகள். இங்கிலீஷில் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18, இல்லைனா டிவிசர் ஆஃப் 18.
இப்போது மீப்போவானா நம்ம என்ன சொன்னோம், வகுத்திகளாக இருக்கணும். அதாவது இங்கிலீஷில் HCF இல்லைம்மா, ஃபேக்டர்ஸாக இருக்கணும், காமனாக இருக்கணும், அதில் ஹையஸ்ட்டாக இருக்கணும். சரியா? அதாவது வகுத்திகளில் பொதுவாக இருக்கிறதுல எது பெருசாக இருக்கோ அதுதான் HCF. இதில் பாருங்கள், எதெல்லாம் பொதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா 1 பொதுவாக இருக்கா, 2 பொதுவாக இருக்குது, 3 பொதுவாக இருக்குது, அதை விட்டால் 6 பொதுவாக இருக்குது. சரியா? இப்போ பாருங்கள், வகுத்திகள் பார்த்தாச்சு, பொதுவாக இருக்கிறது பார்த்தாச்சு, அதில் எது பெருசாக இருக்கோ அதுதான் HCF. இதில் பெருசாக இருக்கிறது 6 தானம்மா, பொதுவாக இருக்கிறதுல பெருசாக இருக்கிறது 6 தானே. ஸோ இந்த சம்முக்கான HCF என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6. சரியா? இப்போ இந்த மெத்தட் தான் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குற மெத்தட். இப்போ இந்த மெத்தட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா, 12 எந்தெந்த வாய்ப்பாலில் வரும்னு நம்மளால் சொல்ல முடியும், 18 எந்தெந்த வாய்ப்பாலில் வரும்னு சொல்ல முடியும். நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் 228ன்னு. இது எந்தெந்த வாய்ப்பாலில் வரும்னு கேட்டால் எல்லாராலையும் நம்ம ஒரு நிமிஷம் யோசிப்போம்ல, யாருக்காக இருந்தாலும் அது ஒரு நிமிஷம் யோசிப்போம்ல. சரியா? இதை விடுங்க. 36 ஆக்சுவலாக 3,63,636 இப்படின்ற நம்பரு எந்தெந்த வாய்ப்பாலில் வரும்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்போ கண்டிப்பாக எல்லாராலையும் சொல்ல முடியாது இல்லைங்க. அதனால தான் இந்த மெத்தடை நம்மளால் என்ன செய்ய முடியாது, காம்படேட்டிவ் எக்ஸாமில் பெரிய நம்பருக்கு யூஸ் பண்ண முடியாது. சரியா? அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, இங்கேயும் அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், பகா காரணி படுத்துதல், அந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதே 2 நம்பர் எடுத்துக்கிறேன், சேம் அதே ப்ரொசீஜர். 2 நம்பரும் பொதுவாக எந்த டேபிளில் வரும். இங்கே முக்கியமான விஷயம், எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பருமே பொதுவாக எந்த டேபிளில் டிவைட் ஆகுமோ அதால் தான் டிவைட் பண்ணணும். ஒரு நம்பர் 2ஆம் வாய்ப்பாலில் வருது சார், இன்னொரு நம்பர் 2ஆம் வாய்ப்பாலில் வரல அப்படின்னாலும் அதுக்கப்புறம் அந்த செம்மை போடக்கூடாது. அதுதான் HCF. மீசிமால போடலாம், மீப்போவால் போடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இல்லை பாருங்கள், 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 2ஆல் இது 6 முறை, இது 2ஆல் 9 முறை. இப்போ தான் சொன்னேன் 2ஆம் வாய்ப்பாலில் 6 வருமா, ஆனால் 2ஆம் வாய்ப்பாலில் 9 வராதுல்ல. கரெக்ட் தானே? இப்படி இருக்கும்போது 2ஆல் டிவைட் பண்ணாதீங்க. வேறு எந்த டேபிளில் 2 நம்பருமே பொதுவாக வரும்னு பாருங்கள். 2 நம்பருமே பொதுவாக 3ஆம் வாய்ப்பாலில் வருமா, அப்போ 3ஆல் தான் டிவைட் பண்ணணும். சரியா? இதுதான் LCMக்கும் HCFக்கும் உள்ள வித்தியாசம். LCMல ஒரு நம்பர் அந்த டேபிளில் டிவைட் ஆகுதுனாலும் தாராளமாக நீங்கள் டிவைட் பண்ணலாம். ஆனால் HCFை பொறுத்த வரைக்கும் எத்தனை நம்பர் தராங்களோ அத்தனை நம்பருமே பொதுவாக ஒரே வாய்ப்பாலில் தான் டிவைட் ஆகணும். சரியா? இப்போ இதை 3ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 2 முறை 6, 3 முறை 9. இதுக்கு மேலே இந்த 2ம் 3ம் பொதுவாக எந்த டேபிளில் வரும், 1ஆம் வாய்ப்பாலில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிள்லையும் வராதில்ல. ஸோ ஆன்சரு இந்த சைடில் இருக்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 3 6 அப்படின்றது தான். இதுதான் இந்த சம்முக்கான HCF. மீப்போவா. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம தாராளமாக எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? இது பேசிக்பா. HCFலையும் LCMலையும் இருக்கிற பேசிக்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி என்னென்ன டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டு 1 by 1 பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில டைப் பார்ப்போம், மீதி இருக்கிற சம்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்காக நம்ம கண்டினியூஸாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு கொஷின், ஃபைண்ட் த LCM HCF ஆஃப் 42 63 140 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதில் மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லிட்டு 42 63 140 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு HCF கேட்குறாங்க. ஸோ HCF வேணும்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த 3 நம்பர் எடுத்துக்கலாமா, 42 63 140. ஸோ இது HCFன்றனால 3 நம்பருமே பொதுவாக எந்த டேபிளில் வரும்னு பார்க்கணும். சரியா? சரிங்க சார், 2ஆம் வாய்ப்பாலில் போடலாம் அப்படின்னு பார்த்தா 2ஆம் வாய்ப்பாலில் 42 வரும், 140 கூட வரும், ஆனால் 63 வராது. சரியா? அப்போ 2ஆல் போட முடியாது. சரி, 3ல் வருமா அப்படின்னு பார்த்தா 3ல் செக் பண்ணுவோம்.
ஓகேவா? 3ல் செக் பண்ணுவோன்னு பார்த்தா 3லேயும் என்ன பிரச்சனைனா 3ஆம் வாய்ப்பாடில் 140 வராது. சரியா? 140 வராது. அப்போ வேறு எந்த டேபிளில் தான் சார் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் வாய்ப்பாடில் போட்டு பார்ப்போம். 7ஆம் வாய்ப்பாடில் 6 முறை 42 கரெக்டா? 7ஆம் வாய்ப்பாடில் 9 முறை 63 7 9 63 இல்லைங்க, கரெக்ட் தானே? அதே போல் 7ஆம் வாய்ப்பாடில் 2 முறை 14 அந்த 0 அப்படியே இறைக்கிறேன். புரியும் நினைக்கிறேன். 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 3மே பொதுவாக 7ஆம் வாய்ப்பாடில் தான் வரும். அப்போ HCFனா நீங்கள் அந்த எந்த நம்பரில் பொதுவாக வருதோ அதில் தான் டிவைட் பண்ணணும். சரியா? ஸோ 7 6 42 7 9 63 7 20 140. சரிங்க சார், இதுக்கு மேலே 3 நம்பருமே பொதுவாக எந்த டேபிள்லையாவது வருமா அப்படின்னு கேட்டால் நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வைங்களேன். 2ஆம் வாய்ப்பாடில் 6 வரும், 20 வரும், ஆனால் 9 வராது. 3ல் டிவைட் பண்ணலான்னு பார்த்தா 3ஆம் வாய்ப்பாடில் 6 வரும், 9 வரும், ஆனால் 20 வராது. ஸோ இந்த 3மே பொதுவாக எந்த டேபிள்லையும் வராது, ஒன்றாம் வாய்ப்பாடு தவிர. சரி, 1ஆம் வாய்ப்பாடில் போடலான்னு பார்த்தா அதே ஆன்சர் தான் வரப்போகுது. அதுக்கு எதுக்கு? இப்போ பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1ஆல் போடுறேன்னு வைங்களேன். 1 6 6 1 9 9 1 20 20 மறுபடியும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. கரெக்ட் தானே? ஸோ அதனால் இதுக்கு மேலே இந்த சம்மை போட முடியாதுப்பா. அப்போ HCFன்றது சைடில் இருக்கிற இந்த நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க, 7ன்னு வருமா? அதுதான் இந்த சம்முக்கான HCF. மீ போவா. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த LCM ஆஃப் 15 20 and 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மீசிமா காண்க 15 20 மற்றும் 30க்கு. ஸோ இங்கே மீசிமா அப்படின்றனால 15 20 30 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் மீசிமா கேட்குறாங்க. அப்போ சின்ன நம்பர்லேருந்து தான் சால்வ் பண்ணணும். இதில் சின்ன நம்பர் ஒரு நம்பர் 2ஆம் வாய்ப்பாடில் வருமானு பாருங்கள். வரும்ல, 20 வரும் 30 வரும். ஒரு நம்பர் 2ஆம் வாய்ப்பாடில் வருதுனாலே தாராளமாக 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆம் வாய்ப்பாடில் 15 வராது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். 2ஆம் வாய்ப்பாடில் 20 அப்படின்னும் போது 10 முறை வரும். 2ஆம் வாய்ப்பாடில் 30ன்றது 5 முறை வரும். அதாவது 2 10 20 2 5 30 அவ்வளோதான். சரியா? இப்போது மறுபடியும் 10 2ஆம் வாய்ப்பாடில் வருமா? வரும்ல. ஸோ அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆம் வாய்ப்பாடில் 5 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். 2ஆம் வாய்ப்பாடில் 10ன்றது 5 முறை. அகைன் 2ஆம் வாய்ப்பாடில் 5 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். இப்போது இந்த 3 நம்பருமே 2ஆம் வாய்ப்பாடில் வராதா? ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 3 தானே. ஸோ 3ஆல் டிவைட் ஆகுமாப்பா? தாராளமாக ஆகுமே. 3ஆம் வாய்ப்பாடில் 15 அப்படின்றது 5 முறை வரும். 3ஆம் வாய்ப்பாடில் 5 வராது. ஸோ அந்த 5 அப்படியே வச்சுக்கிறேன். அகைன் 3ஆம் வாய்ப்பாடில் 15 அப்படின்றது 5 முறை வருமா? கரெக்டா? இப்போது 3மே 5ஆக இருக்காமா? ஸோ 5 டேபிளில் டிவைட் பண்ணுவோம். 5ஆல் டிவைட் பண்ணும்போது 5 1s are 5 5 1s are 5 5 1s are 5. 5ஆல் டிவைட் பண்ணும்போது எல்லாமே ஒரு முறைன்னு வந்துடும். கரெக்டா? எல்லாமே கீழே 1 வந்த பிறகு நீங்கள் சைடில் இருக்கிற நம்பரை எல்லாமே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 4 4 12 12 5 60. சரியா? ஸோ அந்த 60ன்றது தான் LCM. ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு சில ஷார்ட்கட்ஸ் இருக்குப்பா, நான் இல்லைன்னா சொல்ல. அதெல்லாம் ஃபஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்த்தவொடனே எப்படி LCM சொல்கிறது அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த HCF ஆஃப் 188 282 and 423 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் மீ போவா காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. 188 282 மற்றும் 423 இதுக்கான HCF வேணுமா? ஸோ பாருங்கள். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது எல்லாமே பெரிய நம்பராக இருக்காப்பா. அந்த பெரிய நம்பராக இருக்கிறதுனால நான் இன்னொரு மெத்தட் கத்துறேன். அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வேணாம், பகா காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மெத்தட் வேணாம். சரியா? ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக ஆன்சர் வரும்.
சரியா? ஸோ என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த 2 நம்பர் எடுத்துக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற 2 நம்பர் எடுத்துக்கிறேன். அதில் எது பெரிய நம்பரோ அது உள்ளே எழுதிக்கிறேன், எது சின்ன நம்பரோ அதை வெளியே எழுதிக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கிறேன். அந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதை உள்ளேயும், எது சின்ன நம்பரோ அதை வெளியும் எடுத்துக்கிறேன். ஸோ 188 ஒரு முறை பெருக்குனா 188ன்னு வருமா? ஸோ இதை கழிக்கும்போது எனக்கு என்ன வரும்? 12ல் 8 போனால் 4, 27ல் 18 போனால் 9. ஸோ 94ன்னு வரும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடம், அதாவது இந்த மீதி 0 ஆச்சா? ஆகலைல்ல. ஸோ மீதி 0 ஆகலைன்னா என்ன செய்யணும் சார்? என்ன செய்யணும்னா, இங்கே வெளியே ஒரு நம்பர் எடுத்தோம்லமா, இந்த நம்பரை உள்ளே எழுதிக்கணும். இங்கே எனக்கு மீதி வந்துச்சுல்ல, அதை வெளியே எழுதிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், 2 முறை 188. ஸோ 0 வந்துருச்சா? 0 வந்துருச்சு இல்லை? ஸோ எங்கே 0 வருதோ அங்கே எதால் டிவைட் பண்ணிங்களோ அதுதான் அந்த 2 நம்பருக்கான HCF. இப்போது இந்த 2 நம்பருக்கான HCF என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன வருது? 94ன்னு வருது. ஆனால் நல்லா புரிஞ்சிங்க, எனக்கு கொடுத்தது 3 நம்பரு. அப்போ அந்த 3வது நம்பருக்கும் சேர்த்து தான் HCF சொல்லணும். அப்போது 423ன்னு வருதாம்மா? இதுதானே 3வது நம்பரு. இதை உங்களுக்கு கிடைச்சிது பார்த்தியா? 2 நம்பருக்கான HCF அதால் டிவைட் பண்ணும். சரியா? அதால் டிவைட் பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது நான் 4 முறை போடுறேன்னு வைங்களேன். 4 நாள் 16, மீதி 1, 4 9 36, 36 1 37. ஸோ இதை கழிச்சிங்கன்னா 47ன்னு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நல்லா பாருங்கள், இந்த இடம் 0 வந்துருச்சா? இந்த இடம் 0 வராதனால எனக்கு மீதி வந்திருக்கு. மீதி 0 வந்தால் சம் ஓவர். மீதி 0 வராதனால நான் என்ன செய்யணும்னா, இங்கே வெளியே எழுதியிருக்கலமா, அந்த நம்பரை உள்ளேயும் உனக்கு வந்த மீதியை வெளியேயும் எடுத்துக்கணும். இப்போ அகைன் டிவைட் பண்ணணும். 47 2 முறை பெருக்குனா 94. 0 வந்துருச்சா? 94ல் 94 கழிச்சா 0 தானே? ஸோ எனக்கு மீதி 0 வரும்போது எதால் டிவைட் பண்ணணும்? அதுதான் HCF. சரியா? அப்போது 47ஆல் டிவைட் பண்ணும்போது தான் எனக்கு மீதி 0 வருது. அப்போ HCF 47. இந்த சம்மு மேபி உங்களுக்கு 47வது வாய்ப்பாடு தெரிஞ்சிருந்தா இது 3மே பொதுவாக 47ஆம் வாய்ப்பாடில் வரும்னு டிவைட் பண்ணி HCF 47ன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு 47ஆம் வாய்ப்பாடு தெரியாதனால நான் இந்த மாதிரிலாம் போடுறேன். முக்கியமான விஷயம், 47ஆம் வாய்ப்பாடு தவிர வேறு எந்த வாய்ப்பாட்லையும் இது வராது. சரியா? அதுதான் இங்கே ப்ராப்ளம். சப்போஸ் 2ஆம் வாய்ப்பாடில் வருது சார், 3ஆம் வாய்ப்பாடில் வருது சார்னா நான் தாராளமாக டிவைட் பண்ணிட்டு போயிருப்பேன். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுலையுமே டிவைட் ஆகாது. அது 3மே பொதுவாக டிவைட் ஆகக்கூடிய ஒரே வாய்ப்பாடு 47ஆம் வாய்ப்பாடு மட்டும்தான். ஆனால் எனக்கும் தெரியாதுல்ல, 47ஆம் வாய்ப்பாடு எனக்கும் தெரியாதுல்ல. அப்போ நான் வேறு வழி இல்லை, இந்த மாதிரி தான் போட்டாகணும். சரியா? ஸோ தெளிவாக புரிஞ்சிங்க. நான் இன்னொரு முறை கூட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த 2 நம்பரில் பெரிய நம்பரை உள்ளேயும் சின்ன நம்பரை வெளியும் எடுத்து டிவைட் பண்ணுறோம். மீதி வருதான்னு பார்க்குறோம். மீதி வருது. அப்படி மீதி வந்தால் வெளியே இருக்கிற நம்பரை உள்ளேயும் மீதி வந்ததை வெளியும் எழுதி டிவைட் பண்ணுறோம். எனக்கு மீதி 0 வந்துருச்சுன்னா அப்போ வெளியே எதால் டிவைட் பண்ணிங்களோ அதுதான் HCF. ஸோ நான் கண்டுபிடிச்சது இந்த 2 நம்பருக்கான HCF. எனக்கு 423ஐயும் சேர்த்து HCF என்னன்னு தெரியணும். அதனால் 423 நான் கண்டுபிடிச்ச அந்த HCF 94ஆல் டிவைட் பண்ணுறேன். சரியா? அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு மீதி 47ன்னு வருது. ஸோ மீதி 47 வரனால மறுபடியும் 94 உள்ளேயும் 47 வெளியேயும் போட்டு டிவைட் பண்ணுறேன். மீதி 0 வந்துருச்சா? மீதி 0 வரும்போது எதால் டிவைட் பண்ணியிருக்கணும்? அதுதான் HCF. ஸோ 47 அப்படின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த HCF ஆஃப் 25 25 25 அண்டு 36 36 36. ஆக்சுவலாக
இதை எப்படி படிக்கலாம்னா 2,52,525 மற்றும் 3,63,636 இந்த 2 நம்பருக்கான HCF வேணுமா? சரியா? இப்போ இங்கேயும் நான் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நார்மலாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டோம்ல, அதில் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பெரிய வாய்ப்பாடெலாம் தெரியாது. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, ஒன்று நம்ம போன சம் பார்த்தோம்லப்பா, இந்த 36 இதை 25 டிவைட் பண்ணி இந்த போன சம் பார்த்தோம்ல, மீதி 0 வர வரைக்கும் போடுற மாதிரி அப்படி ட்ரை பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வரும், தாராளமாக வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வரல அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த கொஷினுக்கான ஆன்சர் வரும். ஓகேங்களா? நான் என்ன மெத்தடில் சொல்கிறேன், இந்த 3வது சம் போட்டோம்ல, சேம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்சர் கண்டிப்பாக வரும். அதே போல் தான் பாருங்கள், பெரிய நம்பரை உள்ளேயும் சின்ன நம்பரை வெளியேயும் எடுத்து எழுதி டிவைட் பண்ணியிருக்கேன். சரியா? இல்லைனா இந்த மாதிரி சம் தராங்கன்னு வைங்களேன் எக்ஸாமில், இது ஆக்சுவலாக எப்போ கேட்டாங்கன்னா 2025லப்பா. சரியா? 2025 நமக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு இந்த டிஎன்பிஎஸ்சியில் ஒரு எக்ஸாம் வந்துச்சு, ஃபாரஸ்ட் எக்ஸாம்னு. அந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமில் கேட்ட ஒரு சம் இது ஆக்சுவலாக. சரியா? ஸோ இதில் பாருங்கள், 25 இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இதை 5ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வைங்களேன். 5ஆல் டிவைட் பண்ணால் 5 5 25 கரெக்டா? இப்போது 5ஆவா இப்போ 2 வருமாம்மா? நார்மலாக வகுத்தல் யோசிங்களேன். வகுத்தல் யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் வேணால் டிவைட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு நம்பராக தான் நம்ம இறக்குவோம். கரெக்ட் தானே? அப்படி இருக்கும்போது இங்கே நடுவுலையும் 25 எடுத்துக்க முடியாது. ஏன்னா 5ஆம் வாய்ப்பாலில் 2 வராது. ஸோ 5ஆம் வாய்ப்பாலில் 25 எடுத்துக்கிறேன்னா நான் ஒரு 0 சேர்த்த பிறகு தான் 5 5 25ன்னு எழுதுவேன். அகைன் 5ஆம் வாய்ப்பாலில் 2 வராது. நான் 25 எடுத்துக்கணும்னா ஒரு 0 சேர்த்த பிறகு தான் 5 5 25ன்னு எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ மறுபடியும் இதை 5ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 1 0 1 0 1ன்னு வருமா? அகைன் இதை 1 0 1 0 1ஆல் டிவைட் பண்ணால் ஒரு முறை வரும். சரியா? இதே போல் அந்த 36 இதையும் எடுத்துக்கிறேன். இதை 6ஆல் டிவைட் பண்ணுறேன். 6 6 36, 6ஆம் வாய்ப்பாலில் 3 மட்டும் வராது. ஸோ நான் 36ன்னு எடுக்கணும்னா ஒரு 0 சேர்த்த பிறகு தான் 6 6 36ன்னு எழுத முடியும். அகைன் 6ஆம் வாய்ப்பாலில் 3 வராது. 36ன்னு எடுக்கணும்னா ஒரு 0 சேர்த்த பிறகு தான் 6 6 36ன்னு எழுத முடியும். சரியா? இப்போ மறுபடியும் 6ஆல் டிவைட் பண்ணால் 1 0 1 0 1ன்னு வரும். அகைன் 1 0 1 0 1ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு முரண் வருமா? கரெக்டா? ஸோ அப்போது எனக்கு அந்த 25 அதாவது 2,52,525 அப்படின்ற நம்பரு, அதுக்கான ஃபேக்டர்ஸ் காரணிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 5 10,101 இதுதான். இந்த 3ஐயும் பெருக்குனா எனக்கு இந்த ஆன்சர் வந்துருமா? அதுதான் அவங்க சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் 36 இதை 6 × 6 × 10,101ன்னு எழுதலாம். சரியா? இந்த 3 நம்பரையும், அதாவது அந்த 6 6 10,101 பெருக்குனா எனக்கு 3,63,636 வந்துடும். சரியா? இப்போ இதில் பாருங்கள், எது பொதுவாக இருக்குது? 5ம் பொதுவாக இருக்குது. சாரி இதில் பொதுவாக இருக்கிறது இந்த இடம் மட்டும்தானா? 10,101 தான் பொதுவாக இருக்குது. பொதுவாக இருக்குது தானேப்பா HCF. பெருசாகவும் இருக்கணும், பொதுவாக இருக்கணும். சரியா? இல்லை 10,101 தான் பொதுவாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி நம்ம சம்முக்கான ஆன்சர் 10,101. சரியா? நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி ஆன்சர் வருதா வரலையான்றது மட்டும், அதாவது இதே ஆன்சரு வருதா வரலையான்றது மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி வரலனா கண்டிப்பாக நான் கமெண்ட் பார்த்து அடுத்த வீடியோ அப்போது இந்த கொஷினும் சேர்த்து சொல்கிறேன். ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான். சரியா? எல்லா மெத்தடையும் ட்ரை பண்ணுவோம். வராதுன்ற பட்சத்தில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒருத்தருக்கு தெரியலனாலும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஃபைண்ட் த HCF ஆஃப்
36/75, 48/50 and 72/30. அதாவது மீப்போவா காண்க அப்படின்னு கேட்குறாங்க. 36/75, 48/50 மற்றும் 72/30. இந்த கொஷினை பொறுத்த வரைக்குமா, நான் உங்களுக்கு எத்தனை கொஷின் தரனோ அத்தனை கொஷின்லேயும் ஒரு கொஷின்லேயும் ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ எல்லாமே ஒரு டைப்பு. நான் அந்த மாதிரி தான் கொஷின் கொடுப்பேன். சரியா? 50 சம் நடத்துகிறேன்னா ஒரு சம் மாதிரி இன்னொரு சம் இருக்காது. அந்த 50 சம்மே உங்களுக்கு 50 மாடல். ஸோ அந்த மாதிரி தான் நடத்துவேன். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக ஒரு சம்மு ஒரு மாடல் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? பின்னம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்யலான்னா, பின்னம் கொடுத்தா கொஷினில் யாரை கேட்குறாங்கன்னு பாருங்கள். மீப்போவா கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் வேணுமா? ஸோ எதை கேட்குறாங்களோ அதை மேலே ஏதுங்க, இன்னொருத்தரை கீழே ஏற்றுங்க. சரியா? எல்சிஎம் கீழே வரும். ஞாபகம் வச்சுங்க, இவ்வளோதான் ஃபார்முலா. கொஷினில் மீப்போவா கேட்டால் மேலே மீப்போவா, கீழே மீசிமா. இதே மீசிமா கேட்டால் மேலே மீசிமா, கீழே மீப்போவா. புரியும் நினைக்கிறேன். எல்சிஎம் கேட்டால் மேலே எல்சிஎம், கீழே ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் கேட்டால் மேலே ஹெச்சிஎஃப், கீழே எல்சிஎம். ஃபார்முலா ரொம்ப சிம்பிள்ப்பா. எதை கேட்குறாங்களோ அதை மேலே கண்டுபிடிங்க, இன்னொருத்தரை கீழே கண்டுபிடிங்க, அவ்வளோதான். ஸோ எல்சிஎஃப் கேட்டால் மேலே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க, கீழே எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கேட்டால் மேலே எல்சிஎம் கண்டுபிடிங்க, கீழே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. இவ்வளோதான் ஃபார்முலா. இப்போ இதில் எந்தெந்த நம்பருக்கு ஹெச்சிஎஃப் வேணும், மேலே என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் மேலே கண்டுபிடிங்க. 36, 48, 72. சரியா? கீழே என்னென்ன நம்பர் இருக்குது, 75, 50, 30. இதுக்கெல்லாம் எல்சிஎம் வேணும். ஸோ இதில் பாருங்கள், நான் என்ன செய்கிறேன்னா 36, 48, 72 இதுக்கு ஹெச்சிஎஃப் வேணுமா, மீப்போவா வேணும். கரெக்டா? இது மூணுமே பொதுவாக ரெண்டாம் வாய்ப்பாலில் வரும். டிவைட் பண்ணால் இது 18 முறை. ரெண்டாம் வாய்ப்பாலில் 48 அப்படின்னும் போது 2 2 4, 2 4 8. அகைன் ரெண்டாம் வாய்ப்பாலில் 72 போது, ரெண்டாம் வாய்ப்பாலில் 7 போது 3 முறை 6, மீதி 1, 12 அப்படின்னும் போது 6 முறை வரும். ஸோ அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 9 முறை 18, 12 முறை 24, 18 முறை 36. இப்போ பாருங்கள், ரெண்டாம் வாய்ப்பாலில் எனக்கு 9 வராது. ஏன்னா கேட்கறது ஹெச்சிஎஃப். 3 நம்பருமே பொதுவாக 2ஆல் டிவைட் ஆகணும். அப்படி ஆகலைன்னா அடுத்த நம்பருக்கு போயிடுவோம்ல. ஸோ இது மூணுமே பொதுவாக 3ஆம் வாய்ப்பாலில் தான் வரும். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுவோம். 3 3s are 9, 3 4s are 12, 3 6 are 18. இப்போ இதுக்கப்புறம் பாருப்பா, இந்த 3 நம்பருமே அந்த 3 4 6 இந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, இது மூணுமே பொதுவாக எந்த டேபிள்லையுமே வராது. கரெக்ட் தானே? 4 6 பொதுவாக ரெண்டாம் வாய்ப்பாலில் வரும். ஆனால் 3 வராது இல்லை. 3 6 பொதுவாக 3ஆம் வாய்ப்பாலில் வரும். ஆனால் 4 வராது இல்லை. ஸோ இது மூணுமே பொதுவாக எந்த டேபிள்லையுமே வராது. அப்போ இங்கேயோட சம் ஓவர். சரியா? இங்கேயோட சம் ஓவரு. மீதி இருக்கிறத பெருக்குனா ஆன்சரு. ஸோ மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணும்போது 2 2 4, 4 3 12 வருமா? ஸோ எனக்கு ஹெச்சிஎஃப் 12 வருதுப்பா. அப்போ மேலே எனக்கு கிடைக்கிற ஆன்சரு 12. பாருங்கள், மேலே 12 வர மாதிரி எனக்கு இருக்கிறது இந்த 2 ஆப்ஷன் தான். ஸோ அப்போ இந்த 2 ஆப்ஷன் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இது ரெண்டும் ஆன்சராக வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? நெக்ஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் வேணும் அப்படின்னும் போது 75, 50, 30. இதில் பாருங்கள், இது பொதுவாக எல்சிஎம் அப்படின்றனால 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ரெண்டாம் வாய்ப்பாலில் 75 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். ரெண்டாம் வாய்ப்பாலில் 50 வந்து 25 முறை. ரெண்டாம் வாய்ப்பாலில் 30ன்றது 15 முறை. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது இதை 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3ஆல் டிவைட் பண்ணுறேன்னா இது 25 முறை. 3ஆம் வாய்ப்பாலில் 25 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். 3ஆம் வாய்ப்பாலில் 15 வந்து 5 முறை வரும். நெக்ஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணால் 5 5 25, 5 5 25, 4 5 5. கரெக்டா? மறுபடியும் 5ஆல் டிவைட் பண்ணும்போது 1, 1, 1ன்னு வரும்.
ஸோ சைடில் இருக்கிற 2 3 6 6 5 30 30 5 150. ஸோ இது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணால் 150ன்னு வருதா? 2 3 6 6 5 30 30 5 150. ஸோ அந்த 150 தான் எல்சிஎம். ஸோ 12/150ன்னு ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர் 12/150. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஃப்ராக்ஷனை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு சம், இதே கொஷினில் நான் எல்சிஎம் கேட்குறேன். சேம் அதே பேட்டர்ன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன கொஷின் கேட்டது HCF மீபோவா. ஸோ இந்த கொஷினில் கொடுத்தது எல்சிஎம் மீசிமா. ஸோ ஃபார்முலா என்ன சொன்னோம்? எல்சிஎம் மேலே HCF கீழே. ஸோ கொஷினில் கேட்டது மீசிமா. ஸோ அப்போ மேலே மீசிமா கண்டுபிடிக்கணும், கீழே மீபோவா கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இதில் பாருங்கள் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 1 2 4 6ன்னு இருக்கா? இதுக்கெல்லாம் மீசிமா வேணும். அதே போல் 2 5 7 17ன்னு இருக்கா? ஸோ இதுக்கெல்லாம் HCF மீபோவா வேணும். ஸோ இதை வச்சு இதுக்கான எல்சிஎம் என்ன, HCF என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பாருங்கள், இதில் எல்சிஎம் வேணும் அப்படின்னா 1 2 4 6 இதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். இங்கே 1 2 2 2 2 4 3 2 6. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 1 2 2 மட்டும் வரும். 2ஆம் வாய்ப்பால் 3 வராது. ஸோ வராததை அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணால் 1 1 1 1ன்னு வந்துருமா? எல்லாமே டிவைட் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2 2 4 4 3 12ன்னு வருது. ஸோ மீசிமா இதுக்கு 12 பை 2 5 7 17. இதுக்கான HCF என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ HCF வேணும்னா இந்த 4 நம்பருமே பொதுவாக எந்த டேபிளில் டிவைட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இது 4மே பொதுவாக எந்த டேபிள்லையுமே வராது. 2ஆம் வாய்ப்பாலில் 5 வராது, 7ம் வராது, 17ம் வராது. 5ஆம் வாய்ப்பால்லையும் 2 வராது, 7 வராது, 17ம் வராது. ஸோ எந்த நம்பருமே பொதுவாக மற்ற டேபிளில் வராது. அதனால் HCF என்னன்னு கேட்டிங்கன்னா 1. சரியா? தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. எந்த நம்பர்லையுமே டிவைட் ஆகலைன்னா அது 1ஆம் வாய்ப்பாலில் டிவைட் ஆகுமா? ஸோ அப்போ HCF 1. சரியா? 12 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 12ன்னு வருமா? ஸோ அதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். கொஷினில் எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம் ஆப்ஷன் டி 12 அப்படின்றது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 1.75 5.6 அண்டு 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் இதுக்கான மீசிமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? 1.75 5.6 7க்கான மீசிமா. ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா இந்த 1.75 5.6 7 இதை 3ஐயும் பாயிண்ட்லேருந்து வெளியெடுக்கிறேன். அதாவது அந்த புள்ளியிலிருந்து வெளியெடுக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 நம்பரு, இங்கே பாயிண்ட்டே இல்லை. சரியா? ஸோ அதிகபட்சமாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது 2 நம்பராப்பா. அதிகபட்சமாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது 2 நம்பரு. ஸோ 2 நம்பர் இருந்தால் அதை 100ஆல் பெருக்கணும். ஞாபகம் வச்சுங்க. 1 நம்பர் இருந்தால் 10ஆல் பெருக்கணும். 3 நம்பர் இருந்தால் 1000ஆல் பெருக்கணும். ஸோ இதை 100ஆல் பெருக்கும்போது என்ன ஆகும்? 0 0 0 அகைன் 0 0 0 1 5 5 1 7 1 1 1. ஸோ 0 0 5 7 1ன்னு வருமா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. ஸோ கடைசியிலேருந்து 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா 175ன்னு வரும். அதே போல் இந்த 5.6 இருக்குல்ல, இந்த 5.6ஐயும் சார் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 நம்பர் தானே சார் இருக்குது, அப்போ 10ஆல் பெருக்கணுமா? அதுதான் இல்லை. அதிகபட்சமாக எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணிங்களோ அதே நம்பரால் தான் எல்லா நம்பரையுமே மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அதிகபட்சமாக நான் 100ஆல் பெருக்கியிருக்கேன், அதே 100ஆல் தான் இந்த சம் ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கேயும் நான் 0 0 0 0 1 6 6 1 5 5. ஸோ 0 0 6 5ன்னு வருமா? கரெக்டா? இப்போ இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 நம்பர் இருக்குது. அந்த 1 நம்பர்ன்றனால கடைசியிலேருந்து 1 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா 560ன்னு வரும்.
இதே போல் நெக்ஸ்ட்டு 7ஐயும் 100ஆல் பெருக்கணும். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பரே இல்லை, ஆனால் மீதி இருக்கிற 2 நம்பரை 100ஆல் பெருக்கனால 7ஐயும் 100ஆல் பெருக்கினா 700ன்னு வருமா? ஸோ இதுதான் அந்த 3 நம்பர்ப்பா. இப்போ இதுக்கான எல்சிஎம் வேணும். ஸோ எல்சிஎம் வேணும் அப்படின்னும் போது தானா வகுத்தலில் எடுத்துப்போம். 175, 560, 700. சரியா? இப்போ இதில் பாருங்கள், 2ஆல் டிவைட் பண்ணால் 175 டிவைட் ஆகாது. 2 2 4, மீதி 1. 16ல் எத்தனை 2 இருக்குன்னா 8 2 இருக்குது. 0 அப்படியே வச்சுக்கிறேன். 2ஆம் வாய்ப்பாலில் 3 முறை 6, மீதி 1. 10ல் எத்தனை 2 இருக்குன்னா 5 2 இருக்குது. 0 அப்படியே வச்சுக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு அகைன் மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 175 அப்படியே தான் இருக்கும். இது 140 முறை. இது 1 2 2, 15ல் 7 2 இருக்கும். சரியா? மீதி 1. 10ல் 5 2 இருக்கும். அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் இது 175, இது 70 முறை, இது 175. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே என்ன ஆகும்? 175, இது 35 முறை, நெக்ஸ்ட்டு 175. இப்போ மறுபடியும் நான் 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா எந்த நம்பருமே அங்கே 2ஆல் டிவைட் ஆகாது. சரியா? இப்போது 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 5ஆல் டிவைட் பண்ணும்போது 5 5, மீதி 2. 25ன்றது 5 முறை வரும். சரியா? 35, அகைன் 35, 175. ஸோ மறுபடியும் 5ஆல் டிவைட் பண்ணுறேன்னா இது 7 முறை, இந்த 7 அப்படியே தான் இருக்கும், இதுவும் 7 முறை. ஸோ லாஸ்ட்டாக 7ஆல் டிவைட் பண்ணும்போது 1,1,1ன்னு வரும். கொஞ்சம் பெரிய நம்பர் தான், வேறு வழி இல்லை. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 5 80, 85 400. 400 7ஆல் பெருக்குனா 400 7ஆல் பெருக்கணுமா? 2800ன்னு வரும்பா. பாருங்கள், நம்ம ஆப்ஷனில் 2800 கொடுக்கல. இப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? கொஷினில் 100ஆல் பெருக்க சொல்ல, நம்ம தான் 100ஆல் பெருக்குனா தான் எனக்கு பாயிண்ட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். கரெக்ட் தானே? கொஷினில் எங்கேயாவது 100ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கன்னு சொன்னாங்களா? இல்லை, நம்ம தான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் ஆன்சர் வரும்னு போட்டோம். எதால் மல்டிப்ளை பண்ணமோ அதால் டிவைட் பண்ணோம். சரியா? இங்கே எல்லாத்தையும் 100ஆல் பெருக்கணும் இல்லைப்பா, அந்த 100ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ டிவைட் பண்ணால் 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுமா? மீதி என்ன இருக்கும்? 28 வருமா? அந்த 28 தான் இங்கே ஆன்சர், ஆப்ஷன் பி. சரியா? ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. பாயிண்ட்டிலேருந்து வெளியே எடுக்கிறீங்க நம்பரு. கொஷினில் எல்சிஎம் கேட்டால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கேட்டால் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்த சம் பாருங்கள், உங்களுக்கான சம்மு தான். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா, ஹெச்சிஎஃப் கேட்குறாங்களா? ஸோ 2 நம்பர் இருக்குது, இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர், இங்கே 1 நம்பர். சரியா? இப்போது 1.43 2 நம்பர் இருக்குன்றனால அதிகபட்சமாக 100ஆல் பெருக்கிறனா 143ன்னு வரும். அதே போல் 1.87ஐயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர், இதை 100ஆல் பெருக்கிறனால இதையும் 100ஆல் தான் பெருக்கணும், அப்போ தான் மதிப்பு மாறாது. ஸோ இது 187ன்னு வரும்பா. அதே போல் 20.9ஐயும் 100ஆல் பெருக்கணும். சரியா? இது 100ஆல் பெருக்கினா என்ன வரும் பாருங்கள்? 0 0 0, அகைன் 0 0 0, 9 0 2. ஸோ 0 0 9 0 2ன்னு வருமா? இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 நம்பர் இருக்குன்றனால கடைசியிலேருந்து 1 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா 2090ன்னு வருது. சரியா? அப்போ 143, 187, 2090. இதுக்கான ஹெச்சிஎஃப் என்ன? இதுதான் கொஷினு. சரியா? இது 3மே பொதுவாக எந்த டேபிளில் வரும் சார்? 3மே பொதுவாக எனக்கு எந்த டேபிளில் வரும் அது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். ஓகேவா? அது தெரிஞ்சால் இந்த சம் போடலாம். ஸோ பாருங்கள். ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வாய்ப்பாலில் வரும் 3மே. ஸோ 11ஆம் வாய்ப்பாலில் ஓர் 11 11, மீதி 3ஆமா 33ன்றது 3 முறை வரும். அதே 11ஆம் வாய்ப்பாலில் ஓர் 11 11, மீதி 7, 77 வந்து 7 முறை வரும்.
அதே 11ஆம் வாய்ப்பாலில் ஓர் 11 11 20ல் 11 போனால் மீதி 9, 99 வந்து 9 முறை வரும். ஸோ 0 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இது 3மே பகா எண்ணாப்பா, சாரி இந்த 2மே பகா எண்ணா, கரெக்டா? ஸோ பகா எண் இருக்கிறதுனால இது வேறு டேபிளில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைல்ல. 13 எந்த டேபிள்லையுமே வராது, 17 எந்த டேபிள்லுமே வராது, சரியா? அப்படி இருக்கும்போது இது 3மே பொதுவாக 1ஆம் வாய்ப்பாடை தவிர வேறு எந்த டேபிள்லையுமே வராது. அப்போ ஆன்சர் எனக்கு 11 மட்டும்தான். சரி, அப்போ இதுதான் ஆன்சரா சார்னா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம என்ன செஞ்சோம், கொஷினில் எங்கேயுமே அவன் 100ஆல் பெருக்குன்னு சொல்ல, நான் தான் எனக்கு பாயிண்டில் இருந்தால் சம்மு போட தெரியாதுன்னு சொல்லிட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணணும், அதால் டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணுறீங்கன்னா 2 0 இருக்காப்பா, இந்த 11 அப்படியே எழுதிக்க. கடைசியிலேருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கிறேன்னா இப்படி வருமா ஆன்சரு? கடைசியிலேருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சா இங்கே வைப்பனாப்பா 0.11 வரும். இதுதான் HCF. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 0.11. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு 3 டைப் பார்த்துருக்கோம். 3 இல்லை 4 டைப் பார்த்துருக்கோம். ஸோ அது என்னென்ன டைப் அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 சம் பேசிக் பார்த்தோம், இது 2மே பேசிக்கு. ஓகேவா? இந்த சம்மு இதுதான் 2வது டைப்பு. எனக்கு கொஷின் கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது சார், என்னால் HCF கண்டுபிடிக்க முடியல, மேபி அது 3மே டிவைட் ஆகிற நம்பரு எனக்கு ஒரு பகா எண்ணாக இருக்குது அப்படின்னா இதுதான் 2வது டைப். இந்த மெத்தடில் போட்டோம், கரெக்டாக? இது இல்லாமல் ஸோ இதுவும் சேம் அதே மெத்தட் தான். இது 3வது டைப், அதாவது ஃப்ராக்ஷனை பேஸ் பண்ணி, பின்னத்தை பேஸ் பண்ணி LCM HCF கேட்டால் எப்படி போகிறதுன்னு சொல்லியிருப்பேன். இது 3வது டைப்பு. 4வது டைப் என்னென்னா தசமம். உங்களுக்கு டெசிமலை பேஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்டாலும் LCM HCF எப்படி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், சரியா? இப்போ இதில் உங்களுக்கு ஒரே ஒரு சம் தான் வேலை கொடுத்துருப்பேன். இந்த கொஷினுக்கான ஆன்சர் வருதா வரலையான்றது மட்டும் செக் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். வரல அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் வீடியோவில் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த கிளாஸை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நடத்தது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த கொஷின் டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம், சரியா? ஸோ ஒரு டாப்பிக்காக இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக முடிச்சிருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் இதனுடைய கண்டினியூஸ் பார்க்கலாம். நன்றிகள் பல.